ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஜேவி டிவியின் செல்ஃப் எடிட் மூவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து தெரிக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் தான். ஸோ மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி பார்க்க வந்துட்டேன். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாய். இப்போ இன்ட்ரோவல் வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க, எல்லாருமே இன்ட்ரோ ஆகிடுறாங்க. சென்டிமெண்ட்டு, காமெடி, லவ் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு டேரக்டர். இது வரைக்கும் படம் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்குது. நைனிகா ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. காமெடியாக இருக்கட்டும், அவங்களுடைய டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தியேட்டரில் வந்துட்டு அவங்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வர்ற ஒவ்வொரு டைலாக்கும் வந்துட்டு ஆடியன்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய கிளாப்ஸ், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் படம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் பார்க்குறது திரும்ப ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தெரி மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப விறுவிறுன்னு போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ராதிகா மேம் யூஸ்வலாக வந்துட்டு எப்பவுமே நல்ல ஆர்டிஸ்ட், அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரெமி ஜாக்சன் வந்துட்டு ஒரு டீச்சர் ரோலில் வந்திருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சர் ரோலுக்கு தகுந்த மாதிரியே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சமந்தா வந்துட்டு குடும்ப பாங்கான ரோலில் ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு மூவி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அட்லி வந்துட்டு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு மக்களுக்காக. ஸோ தேங்க்யூ அட்லி. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஃபைட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவி சார் உங்களுக்கு சொல்லி ஆகணும், ரொம்ப நல்ல மியூசிக் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தியேட்டரில் உட்காந்துருக்கும் போது தான் தெரியுது. ஸோ சாங்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ எல்லாரும் ரசிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் போய் பாருங்கள் இந்த படம். இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீனா மேமோட பொண்ணை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப கியூட், ரொம்ப அழகு, அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு போய் காமிங்க, அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸும் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு லவ் சீனும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ என்ன மாதிரி எங்கள் பார்த்த வியூவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மூவி எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பராக இருக்குது படம். அட்லீஸ்ட் செமையாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் கான்செப்டே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. ராஜா ராணிலேருந்து ஓவரால் படம் மூவி எப்படி இருந்தது? கொஞ்சம் சவுண்டா. மூவி நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பாருங்க. செம்ம மூவி, செம்ம ஹிட்டு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குங்க. விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு. மீனாவோட பொண்ணும் நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லாமே இருக்குது, லவ், ரொமான்டிக், காமெடி எல்லாமே இருக்கு. விஜய்க்கு இது ஒரு பெஸ்ட் மூவி. எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. ஆக்ஷன் சீன்ஸ் சரி, கத்தியோட இதுதான் மிக சிறப்பான மூவி. வாஸ் குட். நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. குட் மூவி ஃப்ரம் அட்லி. யூஸ்வலாக விஜய் பண்ணுற ஃபிலிம்ஸும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கு. மூவி நல்லா இருக்கு, சூப்பராக இருந்ததுங்க. மாஸ் தலைவர் மாஸ் தெரி பேபி மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணேன். செம்ம மூவி. தெரி பேபி தெரி மூவி மாஸ் படம். தெரி பேபி படம் சூப்பர். தெரி பேபி சூப்பர். ஒரே வார்த்தை, தெரி பேபி. ஓவராலா தெரிக்க விட்டுருச்சு. மறுபடியும் இன்னொரு படத்தோட உங்களை வந்து நான் திரும்ப மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். ஜேவி டிவி, பாரங்கும் பரவட்டும் தமிழ்.